ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அஜீஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பீஸா எப்படி பண்ணலாம்னு பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போனா தான் நம்ம வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். வாங்க பீஸா எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு நான் அரை கப் கோதுமை மாவும் அரை கப் மைதா மாவும் கலந்து ஒரு பவுல் 125 கிராம் மாவு நான் எடுத்திருக்கேன். ஃபுல்லாக மைதாவில் செய்ய வேணான்னு சொல்லி நான் பாதி கோதுமை மாவு கலந்து பண்ணியிருக்கேன். அரை டீஸ்பூன் அளவு பேக்கிங் பவுடர், 1 ஸ்பூன் ஜீனி, மூணு ஸ்பூன் அளவு தயிர், ஒரு பிஞ்ச் அளவு உப்பும் சேர்த்துக்கணும். இதில் தண்ணிக்கு பதிலாக நான் 2 ஸ்பூன் அளவு பால் எடுத்திருக்கேன். காய்ச்சி ஆறின பால். நெய் 2 ஸ்பூன். இவ்வளோ போதும் நம்ம மாவை பிசைகிறதுக்கு. இதுலேயே எனக்கு கரெக்டாக வந்துருச்சு. உங்களுக்கு ஒரு வேளை கொஞ்சம் பத்தாமல் இருந்துச்சுன்னா தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாது. கொஞ்சம் போல் தயிர் மட்டும் சேர்த்து பிசைஞ்சுக்கணும். நல்லா கிளறிட்டு இந்த மாவை நம்ம நல்லா கைவிடாமல் 10 நிமிஷம் நம்ம நல்லா பிசையணும். எந்த அளவுக்கு நம்ம பிசைகிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு நல்லா சாஃப்டாக வரும். நல்லா பிசைஞ்சாச்சு. திரும்ப இந்த மாதிரி கையிலையும் வச்சு நல்லா மடித்து நம்ம பிசையணும். குறைஞ்சது 10 நிமிஷம் கண்டிப்பாக நம்ம நல்லா பிசைஞ்சோம்னா தான் நல்லா ஊறி உப்பி வரும். நம்ம இப்போ நல்லா மாவை பிசைஞ்சாச்சு. அவ்வளோதான், மாவை பிசைஞ்சாச்சு. இப்போ நம்ம ஒரு ஈரத்துணியை போட்டு நல்லா மூடி வச்சுருவோம். இது குறைஞ்சது ஒரு மணி நேரம் ஊறணும். 1 மணி நேரத்துக்கு முன்னாடி நீங்கள் திறந்து பார்க்கக்கூடாது. இப்போ 1 மணி நேரத்துக்கு அப்புறம் நல்லா ஊறி இருக்குது. மேலே அப்படியே பொங்கி வர்றது கையில் தொட்டு பார்க்கும்போது தெரியுது. இப்போ நம்ம திரும்பவும் ஒரு தடவை நம்ம நல்லா பிசைஞ்சுக்கணும். நல்லா பிரித்து மடித்து நம்ம போட்டு பிசையணும். நல்லா மாவும் நல்லா சாஃப்டாக இருக்குது. தொடுறதுக்கே நல்லா தெரியும். நமக்கு ஊறினதுனால நல்லா சாஃப்டாக இருக்குது. இப்போ இதை நம்ம எந்த பிளேட்டில் வச்சு தட்ட போகிறோமோ அதில் எண்ணெய் தடவிக்கிட்டு இந்த மாதிரி நம்ம வச்சு அழுத்தி விடணும். ரொம்ப கனமாகவும் இருக்கக்கூடாது, மெல்லிசாகவும் இருக்கக்கூடாது. தேய்ச்சிட்டு இந்த ஓரங்களில் விரலை வச்சு நம்ம அழுத்தி பள்ளமாக விடணும். அப்படின்னா தான் நம்ம போடுறது எதுவும் அதை தாண்டி தட்டில் அந்த சாஸ் எதுவும் வந்துடாது. இப்போ சீஸ்லாம் உருகி வெளியில் வந்துடும் இல்லையா, அந்த மாதிரி வராமல் இருக்கும். இந்த மாதிரி நம்ம நல்லா தேய்ச்சி விட்டுட்டு இந்த மாதிரி ஃபோர்க் வச்சு நம்ம ஹோல்ஸ் போட்டுக்கணும். இது மாதிரி ஃபோர்க் இல்லைன்னா ஒரு குச்சி எதனாலும் வச்சு ஓட்டையாக போடணும், குத்தி விடணும் மாவை. அப்போ தான் நமக்கு நல்லா வேகும். இப்போ இந்த பீஸா நம்ம கடாயில் தான் பண்ண போகிறோம். ஓட்டை போட்டுட்டு நமக்கு பீஸா சாஸ் இல்லை, அதனால் இப்போ இதில் நம்ம டொமேட்டோ சாஸ் வச்சுக்கணும். அல்லது சில்லி சாஸ் இருந்தாலும் அதுவும் நம்ம வச்சுக்கலாம். நல்லா எல்லா இடமும் படுற மாதிரி நல்லா தடவி விடணும். அடுத்ததாக இது மொசரல்லா சீஸ். இது நம்ம வீட்டிலையே பண்ணது. அதை ஃபுல்லாக நல்லா நம்ம தூவிக்கணும். இப்போ நம்ம அதில் வெஜிடபிள்ஸ் வைக்க போகிறோம். தக்காளி,
குடைமிளகாய், வெங்காயம் 3ம் நான் வைக்க போகிறேன். உங்களுக்கு எது விருப்பமோ பன்னீரோ அல்லது காளான் இந்த மாதிரி எதுனாலும் நம்ம வச்சுக்கலாம். கொஞ்சம் போல் வச்சுட்டு இப்போ நம்ம இதுக்கு மேலேயும் இன்னும் கொஞ்சம் சீஸ் போடணும். நம்ம இப்போ இதை எந்த கடாயில் செய்ய போகிறோமோ அந்த கடாயை ஒரு 10 நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணிக்கணும். இப்போ இது வந்து சில்லி ஃப்ளேக்ஸ், அதாவது காஞ்ச மிளகாயை மிக்சியில் போட்டு ஒரு சுத்து அரைச்சி எடுத்திருக்கேன். அதையும் நம்ம நல்லா தூவிடணும். அவ்வளோதான், நம்மளுடைய இந்த பீஸா டெக்கரேஷன் எல்லாம் முடிஞ்சு போச்சு. இப்போ நம்ம அடுப்பில் வைக்க போகிறோம். இந்தளவு திக்னஸாக இருக்கணும். இப்போ வந்து கடாயில் சும்மா ஸ்டாண்டு மட்டும் போட்டு அது மேலே இந்த தட்டை வச்சு இன்னும் ஒரு தட்டு போட்டு நம்ம மூடி வைக்கணும். இது கரெக்டாக எனக்கு 20 நிமிஷத்துலேயே கரெக்டாக வெந்துருச்சு. இப்போ நம்ம பீஸா வெந்துருச்சு, இப்போது ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து கட் பண்ணி சாப்பிடலாம். பீஸா நல்லா வந்திருக்கு. இப்போ நம்ம ஊர் பக்கம்லாம் கிடைக்காது. அந்த மாதிரி இருக்க டைமில் இந்த மாதிரி நம்ம வீட்டில் செஞ்சு பார்த்துக்கலாம். பீஸா நல்லா வந்திருக்கு. கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மொசரல்லா சீஸ் வீடியோ வந்து நான் கொஞ்சம் வரும் நாட்களில் நான் போடுறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.